மக்களா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே வெள்ளம் வரும் பொழுது. சரி, ஓகே. அவங்க தாத்தா தான் இருந்தாரு. அடுத்தது அவர் மகன் வந்தாரு, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் இப்ப பேண்ட் போட்டுக்கிட்டு மலையில நடந்துகிட்டு மக்களோட மக்களா இருக்கிறேன்னு திருப்பியும் ஒரு செய்தி. அதுக்கப்புறம் அவருடைய பேரன், கலைஞருடைய பேரன் உதயநிதி மழை வரும்போதெல்லாம் இறங்கி நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா சென்னை வாழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததே கிடையாது. வேளச்சேரி முதற்கொண்டு கொளத்தூர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் மழை வரும் பொழுது நம்ம வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட 40% ஸ்லம்ஸ் சேரிகள் அதிகமாக இருக்கு. குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. அதோட பேரை மாத்திட்டாங்க இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு சென்னை மாறி இருக்கா? பூர்வக்குடி மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்களுடைய நிலைமை மாறி இருக்கா? இன்னைக்கு எதுவுமே மாறல. ஒவ்வொரு வருஷமும் கூவத்திலையும் அடையாறுலையும் வெள்ளம் வரும் பொழுது மக்கள் எப்பயுமே வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த 16 தொகுதியிலும் அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. 1962 இருந்து சென்னை திமுகவோட கோட்டை, யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கான ஒரு ரவுடி பலம், அதற்கான ஒரு பண பலம், இதையெல்லாம் தட்டி கேட்டா அடுத்த செகண்ட் காவல்துறையை வச்சு அடக்குமுறை. இங்க இருக்க மாவட்ட செயலர் சொன்னாரு, இங்க இருக்க சிற்றரசு துணை முதலமைச்சர் பெயரை சொல்லிக்கிட்டு எந்த அளவிற்கு இங்க செயல்படப்படாம நிப்பாட்டுறாருன்னு. அதிகாரமும் பணபலமும் இந்த தேர்தல்ல 26ல எங்க அண்ணன் தலைவர் முதலமைச்சர் ஆறும் பொழுது உங்களை எப்படி தூக்கிறீன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் சென்னையில. ஒரு இலவச பேருந்துங்கிறாங்க, சொன்ன டைமுக்கு பஸ் வராது, நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இதுல வட சென்னை ஒரு மாதிரியும் சென்னை தென் சென்னை ஒரு மாதிரி இருக்கும், மத்திய சென்னை ஒரு மாதிரி இருக்கும். வட சென்னைக்குள்ள பெரும்பாலும் சேரிகளும் ஸ்லம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அங்க ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஒரு சரியான மருத்துவமனை இருக்கா? சரியான பள்ளிக்கூடம் இருக்கா? இந்த திமுக வட சென்னை மக்களை எந்த அளவிற்கு தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வட சென்னை தென் சென்னையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை? அப்ப இந்த சென்னையோடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது சொன்னார்,